அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முந்தின ஒரு காலகட்டங்கள், இந்த காலகட்டத்தில் நம்ம பள்ளிவாசலில் யோசித்து பார்த்தோன்னு சொன்னால் நிறைய வயதானவர்கள் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்த வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலம் போனதுக்கு பின்னால் அது போனஸாக எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க, அந்த மீதமுள்ளான அந்த காலகட்டங்களை வணக்க வழிபாடுகள்லையும் இறையச்ச உணர்வுகளையும் கவனம் செலுத்திய தொழுகையிலே அதிகமாக ஈடுபடுவாங்க. முடிந்த அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி செல்லணுங்கிற அந்த ஆர்வம் அவங்கள்ட்ட இருக்கும். ஆனால் தற்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்ததற்கு பின்னால் தான் தன்னை சோடிக்கவே ஆரம்பித்து உலகத்தில் இல்லாத சேட்டைகள்லாம் அந்த வயசில் தான் செய்ய ஆரம்பிக்கிறான். காலத்தினுடைய மாற்றங்களை பார்த்தீங்களா? நபித்தோழர் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு முஸ்னத் இமாம் அஹ்மது மற்றும் ஹாக்கிம், பைஹக்கி போன்ற ஹதீஸ் நூற்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். மின சாதத்தி மினரஜ், ஒரு மனிதனுக்கு சீதேவித்தனத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஐயத்தூல ரஜுலு உம்ருஹு, ஒரு மனுஷனுக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கப்படுவதோடு எருசுகுல்லாஹுல் அஸ்ஸ வஜல்ல அலி இனாபத்தை, அல்லாஹு தாலா அவனை அடைவதற்குண்டான வழிவகைகளை அந்த மனிதனுக்கு வழங்குவது தான் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய மிக சீதேவித்தனமான ஒரு விஷயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு பின்னால் நம்ம நீண்ட காலம் வாழ்கிறோம் அப்படிங்கிற அந்த சிந்தனையோட இறையச்ச உணர்வு எவர்கள்ட்ட இருக்குதோ அவர்கள் தான் சீதேவித்தனமானவர்கள் என்பதை இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக உணர்த்தி காட்டுறாங்க. அதே நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு ஜாமியு திர்மிதியில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஒரு தோழர் கேட்குறா, ஐயுன் நாசி ஹைர், மனிதர்களே மிக சிறந்த மனிதர் யார் என்று கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு, யார் நீண்ட காலங்கள் வாழ்கிறாரோ. ஏன்னா நீண்ட காலம் வாழ்கிறதுங்கிறது ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மாபெரும் ஒரு பொக்கிஷம். எதுக்காண்டி தெரியுமா? நன்மைகளை அதிகப்படுத்தணுங்கிற அந்த விஷயத்துக்காக. யார் நீண்ட காலம் வாழுகிறாரோ, இன்னும் வஹசுன் அமலுகு, தன்னுடைய செயல்பாடுகளை எவர் நல்லதாக ஆக்கி கொள்கிறாரோ அவர் தான் மனிதர்களின் மிக சிறந்தவர். அடுத்த கேள்வி கேட்க, வமின் ஐயின் நாசிஷர், மனிதர்களே மிக கெட்டவன் யார்? யார் நீண்ட காலம் வாழ்ந்து சா அமலுகு, அந்த நீண்ட கால வாழ்க்கையிலும் எந்த விதமான நல்லறம் புரியாமல் தவறு மட்டும் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவன் தான் மனிதர்களை மிக கெட்டவன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் நல்லவர்களாக இருந்து மறைக்க வேண்டும்.